சாரி சார், நான் தான் மறந்துட்டேன். இப்பயே டோரை மூடிடுறேன். ஏய் ஒரு நிமிஷம், க்ளோஸ் பண்ணாத, திறந்தே இருக்கட்டும். ஏன் சார்? ஸ்ருதி வரா. ஓகே சார். சமீர், அக்கா எங்க இருக்காங்க? எப்படி இருக்காங்க? அவங்க ரூம்ல இருக்காங்க. வீடு எதுக்கு இவ்ளோ காலியா இருக்கு? எல்லாரும் எங்க இருக்காங்க? எல்லாரும் உள்ளதா இருக்காங்க. நீ எதுக்கு இப்படி பாக்குற? எதுக்கு எல்லாரும் இங்க இருக்கணும்? நான் கூட இந்த இடத்துல உனக்காக தான் வெயிட் பண்ணேன். எல்லாரும் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேட்காதான், ஏன்னா நான் இங்கேயே கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் எதுவுமே சொல்லலையே. நீ எதுக்காக இவ்ளோ பேசிட்டு இருக்க? அதுவா, நீ சொல்லாமலே நிறைய சொல்லிட்ட. அதாவது நான் என்ன சொன்னேன்? அதாவது எல்லாரும் எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க, நான் எதுக்கு இங்க நிக்கிறேன், இதெல்லாம் நீ கேட்க. கிட்ட நான் எப்ப சொன்னேன்? நீ கேட்ட, நான் எப்ப சொன்னேன்? இல்ல, நீ யோசிச்சிருப்பல. அப்படியா? இப்பெல்லாம் நான் என்ன யோசிக்கிறேங்கிறது கூட நீ யோசிச்சுட்டு இருக்கியா? இல்ல, இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வரேன்றது கூட உனக்கு புரியாது. ஆனா இப்ப நான் யோசிக்காத கூட யோசிச்ச மாதிரி சொல்றல. ஸ்ருதி, ரொம்ப நாளா நானும் உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன்ல. நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ, என்ன யோசிப்பங்கிறது எனக்கு நல்லா தெரியும்ல. ஓகே, சரி 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 சரி. இப்ப என்னோட மைண்ட கூட நீ ரீட் பண்றல? இல்ல படிக்கணும்னா ஒழுங்கா படி. சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறத விட்டுட்டு என்னோட எமோஷன்ஸ் புரிஞ்சுக்கோ. இப்போதைக்கு நான் என்ன யோசிக்கிறேன் தெரியுமா? என்னோட அக்காவை பத்தி தான் யோசிக்கிறேன். அவங்க எப்படி சரி. இருக்காங்கன்னு உன் யோசிக்கிறேன். கண்ணால அக்கா எப்படி இருக்காங்கன்னு போய் பார்ப்போம். நீ வா போலாம். சரி வா. நீங்க ஏன் புரிஞ்சுக்க முயற்சி பண்ண மாட்டேங்கிறீங்க? பிரீத்தாவுடைய அம்மா நம்ம குழந்தை கொல்ல முயற்சி பண்றாங்க. இல்ல உன் டெஸ்ட் பண்ண நர்ஸ் கிட்ட லட்டு கொடுத்துட்டேன். நம்ம வீட்ல எந்த கெட்டது நடந்தாலும் ஒண்ணு அதை பிரீதா பண்ணிருக்கணும், இல்லனா சரளா ஆண்டி பண்ணிருக்கணும். இதானே இப்ப எல்லாரும் சொல்றீங்க. ஷலினி, இது உன்னுடைய பிரமையா கூட இருக்கலாம்ல. சரளா ஆண்டி கண்டிப்பா இப்படி பண்ணிருக்கவே மாட்டாங்க. டாக்டரும் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அவங்க சிம்டம்ஸ் பேசிஸ்ல கெஸ் பண்ணாங்க. ரிப்போர்ட்ஸ் தான் இன்னும் வரல. நீ எதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க? ஷலின் ரெஸ்டட், ஓகே? ரியாக்ட் பண்ணாத. அந்த லட்டுல கண்டிப்பா எதுவுமே இருக்க போறதில்ல. முதல்ல நீ பிரெக்னெண்டா இருக்கிறதையே என்னால ஏத்துக்க முடியல. நீ பிரெக்னெண்டா இருக்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் யாருக்குமே தெரியாது. ரிஷப் சொல்லணும்னு நினைச்சதெல்லாம் சொல்லிட்டான். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இது எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும். தட்ஸ் இட். கரண் சொன்னதும் 100% கரெக்ட். இதுக்குதான் நான் பிரெக்னெண்டா இருக்கங்கிற விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லாம இருந்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் கூட உங்க முகத்துல மாற்றமே இல்ல. கொஞ்சம் கூட உங்க முகத்துல சந்தோஷமே இல்ல. பாத்தீங்களா? இன்னைக்கு தானே உங்ககிட்ட பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொன்னேன். ஆனா நீங்க என்கிட்ட இவ்வளவு மோசமா பிஹேவ் பண்றீங்க. இங்க பாருங்க ரிஷப், பிரச்சனை என்ன தெரியுமா? உங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் பிரீதா தான் முக்கியம், உங்க ஃபேமிலி தான் முக்கியம். நம்ம குழந்தைய விட அவங்களோட ஃபேமிலி தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இனஃப் ஷலின். ரிஷப், அவகிட்ட நீ கொஞ்சம் சரியா பேசுறியா? அவ என்ன சொல்றான்னு நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. அவளோட கண்டிஷனை பாரு. ரிஷப், அவ பிரெக்னெண்டா இருக்கா. உன்னோட குழந்தைக்கு அம்மாவாக போறா. ரிஷப், உன்னோட மனைவி பிரெக்னெண்டா இருக்கும்போது நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ண அவ ரொம்பவே ஹர்ட் ஆவதுலாம் ரொம்ப பேசிக். நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். எனக்கு என்ன தோணுது தெரியுமா? கடுக நம்ம மலையாக்குறோமோன்னு தோணுது. இவ்வளவு சின்ன விஷயத்த இவ்வளவு பெருசா இழுக்கணுமா? என்னோட கன்சர்னை பத்தி சொல்லணும்னா, உன் மேல எனக்கு எவ்வளவு கேர் இருக்கு, எவ்வளவு கேர் இல்லைங்கிறத பத்தி எல்லாம் இப்ப எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. காட் இட் ஷலின்? எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு. அதனால தான் சொல்றேன் ரெஸ்ட் எடு. ஏன்னா இப்ப நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான் ரொம்ப முக்கியம். உனக்கும் சரி, உன்னோட குழந்தைக்கும் சரி. என்ன ரிஷப், இது உங்க குழந்தை இல்லையா? இந்த விஷயத்துல நான் சண்டை போடணுங்கிற அவசியமே இல்லை. நீங்களே பாத்தீங்களா ரிஷப் என்கிட்ட எப்படி பேசுறாருன்னு? பாத்தீங்களா? நீங்களும் எதுக்காக எதுவும் பேசாம அமைதியாவே இருக்கீங்க? நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியுதுமா. ஆனா ரிஷப், கரண் சொல்றதும் தப்பு இல்ல. சரளா இவ்வளவு கேவலமான விஷயத்த பண்ணுவான்னு எனக்கு தோணலமா. இந்த வீட்டோட வாரிசை எப்படி அவ கொல்லணும்னு நினைச்சிருப்பா? மா போதும். ஷலின், ஷலின் ப்ளீஸ் அழறத நிறுத்து. அழாதன்றல, நான் தான் உன் கூட இருக்கேன்ல. நீ எதுக்காகவும் டென்ஷன் ஆகாத. இது வரைக்கும் நான் உனக்கு துணையா இருந்திருக்கேன், இதுக்கப்புறமும் இருப்பேன். அம்மாவை பத்தி யோசிக்காத. அவங்க கிட்ட நான் போய் பேசுறேன், சரியா? மாஹிரா, ப்ளீஸ் ஷாலினை நல்லா பாத்துக்கோ. ஷலின்,
நம்ம நினைச்ச மாதிரி பிளான்ல எதுவுமே நடக்கலையே. நம்ம நினைச்ச மாதிரி தான் பிளான் போக போகுது. ஆனா எப்படி? அதுக்கு நம்ம வழியை உண்டாக்கணும். ஷாலன், உன்னை பாத்துக்கிறதுக்காக அம்மா என்ன அனுப்புனாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடு ப்ளீஸ். அக்கா, ஸ்ருதி, அக்கா எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சதும், அதுவும் நீங்க விரதம் வர இருக்கீங்கல்ல, அதனாலதான் நான் சீக்கிரம் வந்துட்டேன். நல்லது. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகுது. அம்மாவும் வந்திருக்காங்களா? இல்ல இல்ல, நான் அம்மா கிட்டே ஜானகி ஆண்டி கிட்டே நான் இங்க வரதா சொல்லவே இல்ல. அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. அதனாலதான் நான் சொல்லல, நானே இங்க வந்துட்டேன். என்ன பேசுற நீ? அம்மா கிட்ட சொல்லவே இல்லையா? அம்மா உன்னை வீட்ல பாக்கலனா ரொம்ப டென்ஷன் ஆயிருவாங்களே. ஆக்சுவலி அக்கா, அம்மாவும் ஜானகி ஆண்டியும் ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. அந்த கேப்ல நான் இங்க வந்துட்டேன். ஆக்சுவலி அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டேன். உங்களோட இந்த விரத பார்ட்டி ஒரு கிளப் ஹவுஸ்ல நடக்குதுன்னு போய் சொல்லிட்டு வந்துட்டேன். நான் இப்போ அந்த கிளப்புக்கு தான் போறேன்னு சொல்லிருக்கேன். வீட்ல எல்லார்கிட்டயும் நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க வந்தா போதுன்னு சொல்லிட்டேன்க்கா. அந்த கிளப் ஹவுஸ்க்கு தான் வருவாங்க. நான் தெரியாம போய் சொல்லிட்டேன்க்கா. இது நல்ல விஷயமே கிடையாது ஸ்ருதி. அம்மா கிட்ட எதுக்காக நீ போய் சொன்ன? அக்கா, போய் சொல்றது நல்ல விஷயம் இல்லைன்னு எனக்கே தெரியும். ஆனா அம்மாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, சின்ன சின்ன விஷயத்த கூட பெருசா எடுத்துக்குவாங்க. ஒருவேளை நான் உண்மையை சொல்லிருந்தா அவங்களே நேரா வந்து இங்க உங்களை பாத்துருவாங்க. அது மட்டும் இல்லக்கா, நல்ல விஷயத்துக்காக பொய் சொன்னோம்னா அது ஒரு பொய்யாவே கணக்காகாது. சரி, நல்லது, நல்ல விஷயம்தான். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அம்மா கிட்ட நீ சொல்லவே இல்லை. சொல்லிருந்தா அவங்க ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆயிருப்பாங்க. சோ இந்த தடவை நீ நிஜமாவே நல்ல விஷயத்துக்காக தான் போய் சொல்லிருக்க. அண்ணி, நான் தான் சரளா ஆண்டி கிட்ட எதுவும் சொல்ல வேணாம்னு சொன்னேன். அவங்க டென்ஷன் ஆவாங்கல்ல. இல்ல சமீர், உன்னோட பிரச்சனை என்ன? இந்த விஷயத்துக்கு நீ தான் கிரெடிட் எடுத்துக்க போறியா? கிரெடிட்ல எடுக்கணும்னு நான் ஒன்னும் நினைக்கல. அப்படின்னா சமீர், ரொம்ப தேங்க்ஸ். சமீர், ஸ்ருதி கிட்ட நீ சொன்னது ரொம்பவே நல்ல விஷயம்தான். நிஜமாவே இவளை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு. ஸ்ருதி, நான் இதுக்காக மட்டும் இங்க வர சொல்லல. ஒரு பெரிய வேலை இருக்கு, அதுக்காக தான் உன்னை வர சொன்னேன். என்ன வேலை? அண்ணி காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம் எதுவும் சாப்பிடல. அவங்க இப்ப ரொம்பவே வீக்கா ஃபீல் பண்றாங்க. ஸோ அன்னிக்கிட்ட ஏதாவது சாப்பிட சொல்ல ப்ளீஸ். நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா? அக்கா இன்னைக்கு விரதம் இருக்காங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் கரண் சாருக்காக. இன்னும் நிலாவே வரல. இன்னும் நிலாவுக்கு பூஜையே பண்ணல, விரதமும் முடியல. அதுக்குள்ள நான் எப்படி அக்காவுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இவன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான். ஸ்ருதி, யாரும் விரதத்தை உடைக்கணும்னு நினைக்கல. ஆனா சுச்சுவேஷன் அப்படி இருக்கு, புரிஞ்சுக்கோ. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அன்னி சாப்பிட்ட ஒரு பொருள்ல விஷம் இருந்திருக்குன்னாங்க. என்ன? ஆமா, அது மட்டும் இல்லாம அண்ணி இப்ப எதுவும் சாப்பிடலைன்னா விஷத்தோட தன்மை அதிகமாகும்னு டாக்டர் சொன்னாங்க. ஒருவேளை இவங்க சாப்பிட்டாங்கன்னா இவங்க ஹெல்த் சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுல எல்லாருமே அண்ணியை சாப்பிட சொல்லிட்டாங்க. கர்ணன்னா கூட சொல்லிட்டாரு. ஆனா அண்ணி யார் சொன்னதே கேட்கல. அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன். இவங்க உன்னோட அக்கா, நீ சொன்னா கண்டிப்பா இவங்க கேட்பாங்கன்னு தோணுச்சு. ப்ளீஸ் ஸ்ருதி, அண்ணி கிட்ட ஏதாவது சாப்பிட சொல்லு, அவங்க ஹெல்த்துக்காக. ப்ளீஸ் 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 அண்ணி சாப்பிடுங்க. ஒரு நிமிஷம், நீ என்ன விஷம்னு சொல்லிட்டு இருக்க? விஷம் சாப்பிட்டாங்களா? அக்கா இந்த வீட்டோட சாப்பாடு தானே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த வீட்டோட சாப்பாட்டுல யாரு விஷத்தை கலந்தது எனக்கு புரியல. அக்கா அக்கா, ஒருவேளை அந்த ரெண்டு ராட்சசிங்களும் அந்த மஹிரா அண்ட் அந்த ஷெர்லினும் சேர்ந்து உங்களுக்கு ஏதாவது விஷத்தை கலந்து கொடுத்துட்டாங்களா அக்கா? அக்கா அக்கா ப்ளீஸ் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அவங்க உங்ககிட்ட ஏதாவது சாப்பிட சொல்லி கொடுத்தாங்களா என்ன? யோசிங்கக்கா. வற்புறுத்தினாங்களா? ஒருவேளை யாருக்கும் தெரியாம அவங்க விஷத்தை கலந்துருந்தாங்களா? இவங்களோட ப்ராப்ளம் தான் என்னன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்னோட அக்காவோட உயிர் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்ல, அது எப்படி என்னோட அக்காவுக்கு சாப்பாட்டுல கலந்து கொடுக்கலாம்? அது ப்ளீஸ் அண்ணி சொல்லுங்க, ஏதாவது யோசிச்சு சொல்லுங்க. மா, உங்களுக்கு என்ன ஆச்சு? சரளா மேல உங்களுக்கு திடீர்னு எப்படி உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு? கரீனா, நான் நம்பிக்கையை பத்தி பேசல. எனக்கு சரளா மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவளை பிடிக்கும்னு நான் பேசவே இல்லை. ஆனா எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கு. அந்த அனுபவத்துல தான் சொல்றேன். சரளா கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணிருக்கவே மாட்டாமா. அவ எதுக்காக இந்த வீட்டோட வாரிசை கொல்ல முயற்சி பண்ணுவா? தட்ஸ் இட். எக்ஸாக்ட்லி இப்படிதான் அண்ணியும் நினைச்சாங்க. அண்ணி எப்பவுமே பிரீதா நல்ல பொண்ணுன்னு நினைச்சாங்கல்ல.
கலாச்சாரமானவ, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவா, யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டான்னு நினைச்சாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், அண்ணியோட லக்கி சாமா இருந்தா. ஆனா என்னாச்சு? அண்ணியோட நம்பிக்கை உடஞ்சிருச்சுல்ல. பிரீதா லக்கி சாம் இல்ல. அவ நம்ம ஃபேமிலிக்கு பேட் லக்கா தான் இருக்கா. எப்ப அவ இந்த வீட்டுக்கு வந்தாலும் கண்டிப்பா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்குதா. அதனாலதான் சொல்ற மாம், யாரோட முகத்திலையும் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு எழுதி இருக்காது. பிரீதாவோட முகத்திலையும் அது எழுதி இல்ல, அந்த சர்லாவோட முகத்திலையும் அது எழுதி இல்ல. எப்படி அவ இத பண்ணலன்னு சொல்றீங்க? அவ மகேஷ் அங்கிள் விஷயத்துல பண்ணத தயவு செஞ்சு யாரும் மறந்துடாதீங்க. பாட்டி, எல்லாரும் செல்ஃபிஷா இருக்கிற மாதிரி நீங்களும் கொஞ்சமாவது செல்ஃபிஷா இருக்க கத்துக்கோங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க ஃபேமிலிக்காக கொஞ்சம் செல்ஃபிஷா இருங்க. எனக்கு தெரியும் சரளா ஆண்டி மேல உங்களுக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்கு. அந்த லட்டுல அவங்க விஷத்தை கலந்திருக்க மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஒருவேளை அவங்க கலந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அவங்க பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. பழி வாங்குறதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க பாட்டி. ஆக்சுவலி நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், சரளா ஆண்டி ஷர்லினை எப்பவுமே தப்பாவே கார்னர் பண்ணிட்டே இருக்காங்க. அவ மேல தப்பா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லா விஷயத்தையும் நான் இக்னோர் பண்ணாலும், ஆனா பாட்டி நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அவங்க சொசைட்டியோட எந்த இடத்துல இருந்து வர்றாங்களோ அது வித்தியாசமா இருக்கு. அங்க இருக்க ஆட்கள் ரொம்பவே வித்தியாசமா இருப்பாங்க. அவங்க நம்மள மாதிரி யோசிக்க மாட்டாங்க. அவங்க பொண்ணு இவ்ளோ பெரிய வீட்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா, அதுவும் இந்த வீட்டோட மருமகள் ஆயிட்டா. இந்த வீட்ல அவங்க பொண்ணுக்கு முன்னாடி இன்னொரு மருமக அம்மாவாக போறானா, இந்த விஷயத்த அவங்களால கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. பிரீதா தான் இந்த குடும்பத்துக்கு ஃபர்ஸ்ட் வாரிசை கொடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அவளுக்கு தான் மரியாதை எல்லாம் கிடைக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க பாட்டி. இதனாலதான் அவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க. ஷர்லினோட குழந்தை இந்த வழியில இருந்து நகரன்றதுக்காக தான் அவங்க இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க பாட்டி. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவங்க கரனோட மனைவியா ஏத்துக்கவே இல்லை. அம்மா, பாட்டி, ஷர்லின் எங்க இருக்கானே தெரியலம்மா. என்ன அவ கிடைக்கலன்ற? நான் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன், ஷர்லினை காணோம். நீ அவ ரூம்ல இருந்தல்ல, அவளை நீ கவனிச்சிட்டு இருந்தல்ல, அப்புறம் என்ன? ஆமாம்மா, நான் 2 நிமிஷம் வாஷ்ரூம் போயிட்டு வந்தேன். நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்து வெளியே பார்த்தா அவளை காணோம். ரூம்லயும் இல்ல, வீட்லயும் இல்லையா? அப்படி அவ எங்க போயிருப்பா? வாங்கம்மா அவளை தேடலாம். வா. ஷர்லின் எங்களோட இந்த கேமோட ஃபைனல் ரவுண்டுக்காக தான் போயிருக்கான்றது இங்க இருக்க யாருக்கும் தெரியல. எனக்காகவும் அவளுக்காகவும் தான் பழி வாங்க போயிருக்கான்னு யாருக்கும் தெரியாது. ஜானகி, யார் வந்திருக்காங்கன்னு கொஞ்சம் பாரு. கதவை திறந்துடுறேன், ஆனா நீங்க திட்ட மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. யாரு? யாரு? நம்ம சுத்தியதான். வேற யாரு? அக்கா இங்க பாருங்க, நீங்க அவளை போன்ல எவ்வளவு திட்டினீங்க, அதனாலதான்க்கா அவ திரும்பி வந்திருப்பா. நான் திட்ட மாட்டேன், நீ போய் கதவை தர. முதல்ல கதவை தர. ஒருவேளை நீங்க மட்டும் அவளை திட்டினீங்கன்னா அப்புறம் நான் பிரீதா கிட்டே சொல்லிடுவேன், பாத்துக்கோங்க. இந்த பாரு, என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத. இது என்னோட வீடு, நான் யார வேணாலும் திட்டுவேன், என் பொண்ணை கூட திட்டுவேன். முதல்ல நீ போய் கதவை தர. ரொம்ப பேசுறீங்க, கேட்கறது கிடையாது, போ. எவ்வளவு நேரமா கதவு தட்டிட்டு இருக்கேன், ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு? சின்ன வீட்டுல தானே இருக்கீங்க, நீங்க ஒண்ணு பெரிய மாளிகையில இல்லையே. நீ எதுக்காக இங்க வந்திருக்க? இன்ஸ்பெக்டர் மேம், இவங்க தான் சரளா அரோரா. இவங்களை இப்பவே அரெஸ்ட் பண்ணுங்க. வாங்க, நீங்க எங்க கூட வந்தாகணும். ஜானகி, நீ கதவை தர. அக்கா அவங்க உள்ள வந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க. அக்கா நான் கதவை திறக்க மாட்டேன். அக்கா சொன்ன கேளுங்க. அக்கா சொன்ன. அக்கா ஷர்லின் வந்திருக்கா, போலீஸ் வந்திருக்காங்க, அவங்க உங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க. நீ முதல்ல இந்த பக்கம் வா. இன்ஸ்பெக்டர் மேம், நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? உங்களை அரெஸ்ட் பண்றது. நான் இப்ப உங்ககிட்ட எதுவும் பேசல, நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க சொல்லுங்க மேம், எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? நீங்களே பாத்தீங்களா இவங்க எப்படி பேசுறாங்க? பாத்தீங்களா? இவங்க எப்பவுமே என்கிட்ட இந்த மாதிரி தான் நடந்துப்பாங்க. எடுத்து ஷர்லி, நான் தான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. மேம், நீங்க என்ன காரணத்துக்காக என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க? ஏன்னா உங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இதோ உங்க முன்னாடி நிக்கிறாங்களே ஷர்லின், இவங்க தான் உங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. உங்களுக்குள்ள என்ன விரோதம் இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா அந்த விரோதம் ரொம்ப பெருசா இருக்குன்னு மட்டும் புரியுது எனக்கு. விரோதம் மட்டும் இல்ல, உங்களுக்கு புரியல, இவங்க என்ன ரொம்ப வெறுக்கிறாங்க. எப்பவுமே என்ன எப்படி காயப்பட்டணும்னு மட்டும்தான் இவங்க யோசிப்பாங்க.
எனக்கு கல்யாணமே ஆக கூடாதுன்னு நினைச்சாங்க. எப்படியும் ஒரு வழியா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா என் வீட்டுல இருக்கிறவங்க என்னை வீட்டு விட்டு வெளியே அனுப்பணும்னு இவங்க முயற்சி பண்ணாங்க. இவங்க பெரியவங்களாச்சே, எதுவும் சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். நான் எப்பவும் இவங்களை விட்டு தள்ளியே இருந்தேன். சரியா பேச கூட மாட்டேன். ஆனா அத கூட இவங்கள தாங்க முடியல. நான் அம்மாவாக போறேன்னு இவங்களுக்கு தெரிஞ்ச உடனே இவங்க என் குழந்தையை காயப்படுத்த முயற்சி பண்ணிருக்காங்க. இல்ல மேம், இவ போய் சொல்றா. இன்ஸ்பெக்டர், நான் ஒண்ணு போய் சொல்லல. இவங்க என் குழந்தையை கொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல இன்ஸ்பெக்டர் மேம், இவ போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. நேத்து நீங்க கரனோட வீட்டுக்கு போனீங்களா? ஆமா, நான் போனேன். என்னோட பொண்ணுக்கு ஸ்வீட் கொடுக்கறதுக்காக போனேன். நீங்க அங்க லட்டு கொடுத்துட்டு வந்தீங்களா? ஆமா, லட்டு கொடுத்துட்டு அந்த வந்தேன். லட்டு சாப்பிட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லாம என்ன போயிடுச்சு. சொல்றீங்க? என்னோட வயித்துல விஷம் போயிருக்கு. இவங்க தான் தெரிஞ்சு எனக்கு விஷத்தை கொடுத்திருக்காங்க. நான் உனக்கு எதுவுமே கொடுக்கல. நான் ஒண்ணு விஷம்லாம் வைக்கல. இது என் பொண்ணோட முதல் விரதங்கிறதுனால நான் அவளுக்கு ஸ்வீட் கொடுக்கறதுக்காக அங்க போனேன். அது மட்டும் இல்லாம நீங்க சாப்பாடு போடும்போது நான் கொண்டு வந்திருக்கிற லட்டையும் எல்லாருக்கும் சேர்த்து கொடுங்கன்னு சொன்னேன். எல்லாருமே நான் கொடுத்த அந்த லட்டை சாப்பிட்டுருக்காங்களே. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு அம்மா தான் பொண்ணுக்கு விஷத்தை கொடுப்பாங்களா? அந்த வீட்டுல எல்லாருக்கும் விஷத்தை கொடுப்பாங்களா? நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. இவ போய் சொல்லிக்கிட்டு இல்ல இருக்கா. இன்ஸ்பெக்டர், நான் ஒண்ணும் போய் சொல்லல. இவங்க தான் விஷம் இருக்கிற லட்டு கொடுத்தாங்க. நான் எதுவும் பண்ணலன்னு சொல்றேனே. இங்க பாருங்க, இந்த மாதிரி வீணா பேசாதீங்க. நீங்க என் கூட போலீஸ் ஸ்டேஷன் வந்தாகணும். நீங்க சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. நீங்க உங்க பொண்ணுக்கு லட்டு கொடுத்திருக்கீங்க. அதனால நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ணதான் போறோம். எங்களால உங்களை விட்டுட்டு போக முடியாது. இன்ஸ்பெக்டர் மேம், ஒருவேளை இவங்க பொண்ணு கிட்ட அந்த லட்டுவை சாப்பிடாத விஷம் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் மேம், உங்களுக்கு இந்த பொண்ணை பத்தி தெரியாது. ரொம்ப மோசமானவ, ரொம்ப வில்லத்தனமானவ. இவ என்ன வேணாலும் பண்ணுவா. முன்னாடி இருக்கவங்கள ரொம்பவே குழப்பி விட்டுட்டு இருப்பா. அவங்களும் நம்பிடுவாங்க. ஆனா தயவு செஞ்சு நீங்க இவகிட்ட ஏமாறாதீங்க. எல்லாத்தையும் பொய் சொல்லியே இவ ஏமாத்துவா. இவ சொல்றதை நீங்க நம்பாதீங்க இன்ஸ்பெக்டர். போதும், நிறுத்துங்க. இவ்ளோ நேரமா நானும் உங்ககிட்ட பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. மேடம், இது ஒன்றும் சின்ன விஷயம் கிடையாது. இது விஷத்தோட விஷயம். அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ். இது உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதனால நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்தாகணும். கான்ஸ்டபிள், நாம சொல்றதை எதையுமே இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இவங்களை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க. சீக்கிரம் பண்ணுங்க. இல்ல, நான் இவங்களை அரெஸ்ட் பண்ண விட மாட்டேன். நான் தான் சொல்றேன்ல, சொன்னா கேளுங்க. இவங்க எந்த தப்புமே பண்ணல. என் அக்காவை கூட்டிட்டு போக கூடாது. இன்ஸ்பெக்டர் மேம், தயவு செஞ்சு எங்க அக்காவை விட்டுருங்க ப்ளீஸ். எனக்கு எங்க அக்காவை பத்தி நல்லா தெரியும். அவங்க எதிரிக்கு கூட இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. நான் ஏதாவது மரியாதை இல்லாம நடந்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஆனா எங்க அக்காவை விட்டுருங்க ப்ளீஸ். இன்ஸ்பெக்டர் மேடம், எங்க அக்காவை விட்டுருங்க. நான் என்ன பண்றது? நான் பிரீதாக்கு போன் பண்றேன். பிரீதா, பிரீதா, அட கடவுளே, இந்த போனே போக மாட்டேங்குது. இப்ப நான் என்ன பண்றது? இல்ல, அக்கா, 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 என்கிட்ட சொல்லுங்கக்கா. அவங்க ஏதாவது சாப்பிட கொடுத்தாங்களா? எதனால உங்களுக்கு உடம்பு முடியாம போச்சு? அம்மா, அம்மா, ஸ்ருதி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரொம்ப வித்தியாசமா ஃபீல் ஆகுது. நான் அம்மா கிட்ட பேசி ஆகணும். இப்பவே அம்மா கிட்ட பேசி ஆகணும். என்னோட போன் எங்க? அக்கா, ஒரு நிமிஷம் நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்கக்கா. நான் என்னோட போன்ல உங்களுக்கு அம்மாக்கு போன் பண்ணி தரேன்க்கா. நீங்க முதல்ல என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு அவங்க ஏதாவது சாப்பிட கொடுத்தாங்களா என்ன? எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. எப்பவுமே என்னோட அக்காவை காயப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எப்பதான் இவங்கள திருந்துவாங்கன்னே தெரியல. பாத்தியா சமீர்? நீ ப்ளீஸ் என்ன சாப்பிட்டீங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க நீ ப்ளீஸ். ஐயோ சமீர், நீ என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு நீ என்ன பேசுறேன்னு புரியாதா? அக்காக்கு உங்க விஷத்தை கலந்து கொடுத்திருக்காங்க. நீயும் அமைதியா இருக்க. அவங்க ரெண்டு பேரையும் நான் விடவே மாட்டேன் பாரு. ஸ்ருதி, பொறுமையா இரு. என்ன பண்ண சொல்றப்போ? என்ன கரெக்ட் டைம் வரும். இரு. கரெக்ட் டைம் வருமா? என்ன கரெக்ட் டைம் வரும்? இப்போ நீ என்ன பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. அக்கா எங்க போறீங்க? ஐயோ அக்கா, உட்காருங்க. சமீர், இவங்களை உட்காரத்துக்கு ஹெல்ப் பண்ணு. அக்கா, இல்ல, என்னோட போன் வேணும். என்ன ஆச்சு உனக்கு? இப்ப எதுக்கு எந்திரிக்கிற? இப்படி உட்கார், பேசாம உட்காரு. டாக்டர் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னாங்க பெட் ரெஸ்ட் எடுன்னு? இல்ல கரண், எனக்கு எங்க அம்மா கிட்ட பேசணும். என்னோட போன் எடுத்து கொடு. அது எனக்கு என்னோட போன் வேணும் கரண். பிரீதா, உனக்கு என்னதான் வேணும்? நீயே பார்த்தல என்ன பண்றான்னு. உன் அக்காவுக்கு நீயாவது புரிய வை. நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. டாக்டர் இவ உடம்புல விஷம் இருக்கிறதா சொன்னாங்க. இவ சாப்பிடலன்னா விஷம் இன்னும் அதிகமாயிடுமா. எப்படியாவது அக்காவும் முதல்ல சாப்பிடவே. அக்கா, மாமா சொல்றது கரெக்ட் தான். அவர் சொல்றது கேளுங்களேன். இப்ப கூட உங்களுக்குள்ள அந்த விஷம் இருக்குக்கா. வெறும் வயிறோட இருந்தா அது இன்னும் அஃபெக்ட் பண்ணுக்கா. சரி, நீங்க விரதம் தானே இருக்கணும். அடுத்த வருஷம் இருங்களேன். இப்போ நீங்க சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா நீங்க எத்தனை வருஷம் வேணா, எவ்வளவு நேரம் வேணா விரதம் இருங்கக்கா. ப்ளீஸ்க்கா. எனக்கு புரியவே இல்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண விரதமா இருக்கலாம். ஆனா எனக்கு இது விரதம் மட்டும் இல்ல. எனக்கு இது ரொம்ப பெரிய சடங்கு. புரியுதா? ஒரு மனைவியா என்னோட கடமை. ஒருவேளை நான் இந்த விரதத்தை வைக்கலன்னா பெரியவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காம போயிடும்.
என்னோட கணவனோட நீண்ட ஆயுளுக்காக நான் வேண்டிக்கிற விஷயம் நிறைவேறணும்னு ஆசைப்படுறேன். சோ இந்த விரதத்தை நான் முடிக்க மாட்டேன். எனக்கு ஆசீர்வாதம் கண்டிப்பா தேவை. வீட்ல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நான் இந்த விரதத்தை கரனுக்காக தான் வச்சிருக்கேன். அதுக்காக தான் சொல்றேன். என்ன நடந்தாலும் சரி, நான் இந்த விரதத்தை சரியான முறையில கண்டிப்பா முடிப்பேன். அது மட்டும் இல்லாம நான் ஒன்னும் பிடிவாதம் பிடிக்கல. இதை நான் நமக்காக பண்றேன். கரனுக்காகவும் எனக்காகவும் எங்களோட உறவுக்காக. இந்த விரதத்தினால எங்க 2 பேரோட உறவும் ஸ்ட்ராங் ஆகும். இந்த விரதத்தை நான் உடைக்கவே மாட்டேன்.